ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வீட்லேயே அரைச்ச கொழுக்கட்டை மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குறது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு வெல்லம், தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். நான் இதிலே வந்து ஏலக்காவையும் வந்து நசுக்கி போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடான பிறகு 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவுக்கு 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லம் வந்து கரைஞ்சா போதும், நமக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் வந்து நல்லா வந்து கரைய விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் துருவி எடுத்துருக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் வந்து கீத்தா அரிஞ்சு போட்டு ஒரு 2 பசல் விட்டுருக்கோங்க. நான் இதுலேயே ஏலக்காவையும் நசுக்கி போட்டிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பு எடுத்து காட்டும். சேர்த்துட்டு நம்ம வெள்ளை கரைச்சல் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து கல் இருந்ததுன்னா நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து சேர்த்துறாதீங்க, ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிற தொட்டு வெல்லம் டீஸ்பூன் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்த பிறகு கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நம்ம வந்து பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சாடிச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டை மாதிரி எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது மாதிரி அழுத்தி பிடிச்சி எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி வந்து எல்லாமே பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து பிடிச்சாச்சு. இப்போ அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் வந்து தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடான பிறகு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம பிடிச்ச பிடி கொழுக்கட்டையை வந்து ஒன்றா வச்சுக்கிறேன். வச்சுட்டு குக்கர் மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் போதும். சூப்பராக நமக்கு வந்து பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குதுன்ட்டு. இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துலேயே கொழுக்கட்டை மாவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.